வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாகவும் நமக்கு பயனுள்ளதாகவும் அமையும். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையை சேர்ந்த வல்லுநர் என்ன செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடையிலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள். ஜீரண மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எந்தெந்த உறுப்புகள்லாம் வருது, இதில் பாதிப்புகள் அப்படின்னு ஏற்படும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும், அந்த பாதிப்புகளுக்கான சிகிச்சை முறைகள்னு வரும்போது அறுவை சிகிச்சை எதுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். ஓகே, நன்றி. ஜீரண மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதற்கான ஒரு துறையாக பொதுவாக டாக்டர் மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருதயம் சார்ந்த நோயோ இல்லை பொது மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கைனகாலஜிஸ்ட், இந்த துறை தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரபலமான ஒரு விஷயம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பாடு ரொம்ப ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தாலும் அதற்கான ஒரு தனித்துறை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இப்படின்ற ஒரு விஷயத்தையே யாரும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு மருத்துவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட யாருக்கும் சரியாக வர்றதில்லை. ஸோ இப்போ இந்த ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு, இதில் எந்தெந்த உறுப்புகள்லாம் சம்மந்தப்படுது, அதில் ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது அது எந்த மாதிரியான ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், அதற்கான சிகிச்சை அதுவும் அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது இந்த துறையே வந்து நிறைய விதங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய இந்த துறையை முழுமையாக எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து கணையம் கல்லீரல் இந்த இடத்துல இருக்கிற பாதிப்புகளுக்கு முழுக்க முழுக்க அறுவை சிகிச்சைன்னு பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரும், அதற்கு அறுவை சிகிச்சை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாங்க. முதல்ல இப்போ இந்த துறை பற்றியே சொல்லுங்கள். பொதுவாக ஜீரண மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம வாயில் சாப்பிட்றோம், வயிறு, இந்த ரெண்டு தான் வந்து பிரதானமாக நமக்கு தெரியுது. பொதுவாக ஒரு இந்த ப்ராசஸில் இந்த டைஜஷன்ற ஒரு விஷயத்தில் என்னென்ன உறுப்புகள்லாம் செயல்படுது, அதற்கு என்ன தேவைப்படுது, அது சரியான முறையில் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன, இப்படி இல்லைன்னா என்ன பாதிப்புகள் வரும்னு பொதுவாக இந்த சிஸ்டம் பற்றி சொல்லுங்கள் சார். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியோட சிஸ்டம் நீங்களே சொன்னீங்க. இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அதாவது ஜீரண மண்டல நலத்துறைங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஒரு யங் டிபார்ட்மெண்ட். 1980களில் தான் வந்து இந்த நம்ம வந்து டைஜஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு துறை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா மக்களிடையே அந்த டைஜஷன் சம்மந்தமான அந்த ஜீரண சம்மந்தமான நோய்கள் அதிகரிச்சுட்டு வரும்போது இதை ஒரு பிரித்து இதை ஒரு தனித்துறையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சென்னையில் தான் வந்து இந்தியாவிலேயே நான் ஜீரண மண்டலத்துக்குன்னு தனித்து பிரிவு வந்து நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டது 1980களில். அதன் பிறகு அந்த ஜீரண மண்டலத்துறை நோயோடைய தாக்கம் அதிகமாக ஆக ஆக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜீரண மண்டலம்ன்றது நீங்கள் என்ன கேட்டீங்க, எங்கே இருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அது வந்து அந்த வாயிலிருந்து ஆரம்பித்து உணவு குழாய், இரைப்பை, கல்லீரல், கணையம், சிறுகுடல், பெருங்குடல்னு சேர்ந்து எல்லா அந்த நம்ம ஜீரணமாகறதுக்கு உதவக்கூடிய எல்லா உறுப்புகளுமே ஜீரண மண்டல துறையின் கீழே வரும். அதில் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்னு சொல்லி இந்த அறுவை சிகிச்சை வந்து ஜீரண மண்டலத்துக்கு பண்ணக்கூடிய நிபுணர்கள் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தை தாண்டி ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு தனி நிபுணர் வரக்கூடிய அளவுக்கு இந்த துறை வந்து முன்னேறி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்பர் ஜிஐன்னு சொல்லுவோம். உணவு குழாய் மற்றும் இரைப்பைக்கு தனி நிபுணர்கள் இருக்கிறாங்க. கல்லீரல் மற்றும் கணையம் என்னுடைய ஒரு ஃபோக்கஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் மற்றும் கணைய நலத்துறை. இதே போல் உடல் பருமன் குறைப்பதற்கான அறுவை சிகிச்சை துறையும் இருக்குது. அது மட்டும் இல்லை மலக்குடல் மற்றும் பெருங்குடலுக்கான ஒரு நலத்துறையுமே வந்து இருக்குது. ஸோ அந்த கண்ணில் வந்து சிறு சிறு பகுதியில் பிரித்து அறுவை சிகிச்சையோ அல்லது வந்து மருந்துகளோ கொடுக்குற மாதிரி ஜீரண மண்டல துறையிலையுமே வந்து மருத்துவமோ அறுவை சிகிச்சையிலையோ வந்து உட்பிரிவுகளாக பிரிஞ்சு உணவு குழாய், இரைப்பை, கல்லீரல், கணையம்னு பிரிஞ்சிருக்கு. அதில் வந்து என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கல்லீரல் மற்றும் கணைய அறுவை சிகிச்சை துறை. என்னோட மருத்துவமனையில் அதனுடைய தலைவராக இருக்கிறேன் நான். ஓகே, இப்போது கல்லீரலும் கணையம் இது ரெண்டு தான் உங்களுக்கான துறை. இதை பற்றி பேசணும். நம்ம அதை பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த டைஜஷன் இந்த சிஸ்டம் பற்றி பேசிடலாம் சார். பொதுவாக
நம்ம சாப்பிட்ற உணவு அதுவே பல நேரங்களில் நம்ம உட்கொள்ள வேண்டியது வேண்டாதுன்னு பிரிக்காமல் நம்ம நிறைய கண்ட விஷயங்களையும் சாப்பிட்றதுனால தான் ஒரு உறுப்பும் பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் முன்னாடி பேசும்போது கூட சொன்னீங்க. சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும், அதனால தான் இந்த லிவர்லாம் பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் முதலே சொன்னீங்க. பொதுவாக நம்ம சாப்பிட்றோம், ஆனால் சில நேரம் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க, இல்லைன்னா வேண்டாத ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு ஆசைக்காக சாப்பிட்றோம். இப்படி பல விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். நம்ம எது சாப்பிட்டாலும் அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது சார், சாப்பிட்டு அதெல்லாம் நம்ம உடம்பு எப்படி அப்சர்வ் பண்ணுது, வேண்டாததெல்லாம் அதை எப்படி வெளியேற்றுது, அப்படியெல்லாம் சாப்பிடும்போது சரியான விஷயங்களை எடுத்துக்கலைன்னா என்ன ஒரு பிரச்சனை வரும்னு ஃபஸ்ட்டு அந்த சிம்டம்ஸ் அண்ட் டிசீஸ் பற்றிட்டு பேசினதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவுக்கு போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்கிறேன் நான். பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய் வழியாக அந்த உணவு குழாய்க்கு போய் உடனே வந்து இரைப்பைக்கு போயிடும். இரைப்பையில் சுமார் 3-4 மணி நேரம் தங்கி அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மற்றும் சில ஜூஸஸ்லாம் சேர்ந்து மாவு மாதிரி அரைக்கும். அதுதான் அந்த 4 மணி நேரத்தில் அந்த இரைப்பையில் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அந்த மாவு மாதிரி அரைச்சி இரைப்பையிலிருந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் சிறுகுடலுக்கு அந்த இரைப்பை அதுவே தள்ளும். இரைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு போன உடனேயும் 2 ஜூஸ் வந்து மறுபடியும் சேரும். ஒன்று வந்து பித்தம், ஈரலிலிருந்து வரக்கூடிய பித்தம் மற்றும் பான்கிரியாஸிலிருந்து வரக்கூடிய சில அமிலங்கள். இது எல்லாம் சேர்ந்து டைஜஷன் ப்ராசஸ் இம்பார்ட்டண்ட்டாக அங்கே ஆரம்பிக்குது. சிறுகுடலுடைய ஆரம்ப பகுதி டியோடினம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த 3 சாப்பாடு, பித்தம் மற்றும் கணையத்தில் உள்ள அமிலம், இது 3 சேர்ந்து டைஜஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 300 - 500 சென்டிமீட்டர், அதாவது 5 மீட்டர் வரைக்கும் அது அப்படியே டைஜஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். போக போக என்ன ஆகும், அது அந்த சிறுகுடலை சுற்றி இரத்த குழாய் இருக்கும். அது வந்து நமக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இது எல்லாத்தையும் உறிஞ்சி ரத்தத்தில் அது வந்து கொண்டு போயிடும். மீதி இருக்கக்கூடிய நீர் மற்றும் அந்த மலம், அந்த லிக்விட் ஸ்டூல்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் வந்து பெருங்குடலுக்கு போகும். பெருங்குடலுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா வாட்டரையும் வந்து நம்ம உடம்பு வந்து உறிஞ்சிரும். ஸோ அதன் பிறகு வந்து இந்த சக்கையாக வந்து ஆசனவாய் வழியாக வெளியில் தள்ளுறோம். இதுதான் வந்து அந்த டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீரண மண்டலத்துடைய முக்கியமான ஒரு வேலை. பட் இதை வந்து நம்ம சரிவர பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட இப்போ துறைன்றதுக்காக நான் சொல்ல கிடையாது, நம்மளுடைய உடம்புலையே ரொம்ப நம்ம பாடாப்படுத்தக்கூடிய ஒரு பிரிவு வந்து ஜீரண மண்டலத்தை தான். ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றோம், நம்ம பார்க்குறத சாப்பிட்றோம், வெளியில் வாங்கி சாப்பிட்றோம், வீட்லேயும் சாப்பிட்றோம். இது வந்து இது சுத்தமான உணவா இல்லை நமக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவான்லாம் பார்க்குறதில்ல. நல்லா ருசியாக இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றோம், அதுவும் நேரம் கரெக்டாக சாப்பிட்றோமானா இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இருதய நோய்களுக்கு ஈக்குவலாக இப்போ வந்து ஜீரண மண்டல நோய்கள் வந்துட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சரியாகவே அதை நம்ம பராமரிக்கிறதே இல்லை. ஹார்ட்டுக்கு, அந்த இருதயத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த ஜீரண மண்டலத்துக்கு எப்படி வச்சுக்கணுன்றது வந்து நமக்கு தெரியறதில்ல. காரமான உணவுகள், நேரம் தவறி சாப்பிட்றது, அதுவும் இல்லாமல் வெளியில் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய சுகாதாரமற்ற உணவுகள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை பாதிக்கும். இது மட்டும் இல்லை, 2 நமக்கு முக்கியமான பழக்கங்களும் இப்போ சமீபத்தில் அதிகமாயிட்டு வருது. ஒன்று வந்து மது பழக்கம், இன்னொன்று வந்து புகைப்பிடித்தல். புகை அது என்ன வகையாக கூட இருக்கலாம். புகையிலை போடுதல் அல்லது வந்து சிகரெட், பீடி, எப்படி அந்த உபயோகப்படுத்தினாலும் வாயிலிருந்து நம்ம ஆசன வாய் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து அந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஸ்மோக்கிங். 2வது ஒரு தீய பழக்கம் நம்மளை வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கிறது வந்து மது பழக்கம். அது வந்து எல்லா உறுப்புகளையும் பாதித்தாலும் குறிப்பாக 2 உறுப்புகளை பாதிக்குது. அது என்னுடைய துறையை சார்ந்த உறுப்புகள் துரதிர்ஷ்டவசமாக. ஒன்று ஈரல், இன்னொன்று வந்து கணையம். ஸோ அதனால தான் இப்போ கல்லீரல் மற்றும் கணையத்தில் உள்ள அலர்ச்சியோ, கல்லீரல் சுருக்கமோ அல்லது கல்லீரல் மற்றும் கணையத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் அதிக அளவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ என்னுடைய முக்கியமான வேலை வந்து மருத்துவம் பார்த்து அறுவை சிகிச்சை பண்ணி இருக்கிற நோய்களை சரி பண்ணக்கூடியது மட்டுமல்ல, இது எப்படி வராமல் தடுக்கணும் அப்படின்ற ஒரு பொதுமக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பும்
எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிபுணர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நிச்சயமா சார். இப்போ இந்த இந்த துறையோட முக்கியத்துவம் இது ஒரு உறுப்புகளும் என்ன செய்யுதுங்கிறதுக்காக தான் இதை முழுமையாக கேட்டேன். இப்போ எடுத்தெடுப்பில் நம்ம போய் கணையமும் கல்லீரலும் என்ன பண்ணுது, அதோட பிரச்சனைன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம பேசினாதான் அப்போ இதோட பங்களிப்பு எந்த இடத்துல தேவைப்படுது, அது சரியா இயங்கலையே நம்ம பார்க்க முடியும். அருமையாக கொண்டு வந்தீங்க. இப்போ நீங்க இந்த நம்ம கல்லீரல் ஜென்ரலாகவே எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்தால் லிவர் டேமேஜ் ஆகிடும், பாதிச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம நிறைய காமனாக கேட்குறோம். இந்த மஞ்சக்காமாலை இந்த இதெல்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரியான டிசீஸும் இது சொல்கிறோம். அதிகப்படியான குடிப்பழக்கம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ஈரல் வந்து பாதிப்பு அடையிறதுக்கு இது மட்டும்தான் காரணமா, இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இதில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஈரலை பாதிக்கக்கூடிய நிறைய காரணங்கள் இருந்தாலும் இப்பொழுது சமீபத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் 3 நான் சொல்வேன். ஒன்று வந்து மதுப்பழக்கம், இரண்டாவது இந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பிசி. நீங்கள் அந்த ஏபிசிடி ஆங்கில ஆல்ஃபபெட் மாதிரி நிறைய ஏபிசிடிஇ நிறைய அந்த மாதிரி வைரஸ் இருக்குது. அதில் முக்கியமான 2 வைரஸ் வந்து ஈரலை ரொம்ப நாள் தாக்கி அதை பழுதடைய செய்யும். அதில் வந்து முக்கியமான வைரஸ் வந்து பிஎன்சி. இது ரெண்டுமே வந்து ரத்தம் மூலியமாக பரவும். பாதுகாப்பற்ற உடல் உறவு, நம்ம போதை ஊசி இன்னொருத்தவங்கள்ட்ட போட்டு மற்றவங்களுக்கு வர்றது, நம்ம ஊசி ஒருத்தவங்களுக்கு போட்டு அந்த ஊசி டிப்பில் வந்து அந்த வைரஸ் இருந்து இன்னொருத்தவங்களுக்கும் அந்த ட்ரக்ஸை நம்ம போடும்போது வரும். இந்த மாதிரி ரத்தம் மூலியமாக பரவக்கூடிய பிஎன்சி வைரஸ், இது 2வது முக்கியமான காரணம். 3வது முக்கியமான காரணம் ரொம்ப ரீசெண்டாக அதிகரிச்சுட்டு வர்றது வந்து உடல் பருமன். நீங்கள் உடல் பருமன், ஓவர் வெயிட், ஒபிசிட்டின்னு சொல்கிறது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் பாதிக்கும். ஈரல் மட்டும் அதுக்கு விதிவிலக்கில்லை. நம்ம கை குண்டாக இருக்குது, தொந்தி இருக்குதுன்னு சொல்கிறோம், இதெல்லாமே கொழுப்பு உள்ளே சேருது. அதே மாதிரி ஈரல்லையும் கொழுப்பு சேர்ந்து அதோடைய வேலை சரிவர பண்ண விடாமல் பண்ணி ஈரலும் பாதிக்கப்படுது. ஸோ இந்த 3 தான் நம்ம இப்போ எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான காரணங்கள். இப்போ ஒரு கணையமோ இல்லை ஈரலோ இதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு அறிகுறி தெரிய வரும்? இது வந்து ஒரு கடினமான கேள்வி. ஏன் அப்படின்னா கல்லீரல்லையோ கணையத்திலேயோ ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த தொந்தரவு தான் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது சாதாரண அஜீரண கோளாறாக இருக்கலாம், சாதாரண வயிற்று வலி, நம்ம அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு வயிற்று வலி, அஜீரண கோளாறு, அது வயிறு வீக்கம், வயிறு உபுசம், இப்படின்னு எந்த ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் சொல்லுவோம். கல்லீரல் ஆரம்பத்துலேயோ கல்லீரலோ கணையமோ ஆரம்பத்தில் கெட்டு போய் இதுதான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. மஞ்சள் காமாலையாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு சின்ன தொந்தரவாக இருந்தாலும் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அல்லது மருத்துவரை அணுகி பார்த்துக்கிறது தான் நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம விட்டுருந்துருப்போம் 6 மாதத்துக்கு முன்னாடி, அது இப்போ வந்து ஒரு கேன்சராக மாறி வந்து நிற்கும். ஸோ அதனால் கடைசியாக தெரியும், கணையமோ கல்லீரலோ பாதிக்கப்பட்டு கடைசி நிலையில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நோயாளி ஓபிக்குள்ளே வரும்போதே இவர் வந்து கணைய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, கல்லீரல் சுருங்கி அது செயல்படலை அப்படின்றது அவர் வரும்போது தெரிஞ்சிடும். ஆனால் இதற்கான அறிகுறிகள் ஆரம்பத்தில் தெரியுமா அப்படின்னா உடனடியாக தெரியாது. நம்மளாக பார்த்து கவனமாக டெஸ்ட் பண்ணி கவனமாக சில பரிசோதனைகள் பண்ணால் தான் ஈரலில் கொழுப்பு இருக்கா அல்லது கணையத்தில் வந்து கல் இருக்குதா, சிறு கட்டிகள் அல்லது நீர்க்கட்டிகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இதை மாதிரியான ஒரு பரிசோதனை எல்லாம் எப்படி பண்ண முடியும்? ஜென்ரலாக நம்ம ஒரு மாஸ்டர் செக்கப் போகணுன்னா கூட ஒரு ஹார்ட் சரியாக எங்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு செக்கப் இந்த மாதிரி இருக்குது. போன்ஸுக்கு கூட நம்ம அந்த போன் டென்சிட்டி செக்கப்லாம் சொல்கிறாங்க. இது தனியாக ஒருத்தர் வந்து பீரியாடிக்காக செக் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இருக்கா? எந்த மாதிரியான ஒரு பரிசோதனை இருக்குது? மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லேங்க இப்போ வந்து முக்கியமாக வந்து 2 டெஸ்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். எல்லா மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லேயுமே வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதில் வந்து சில மாறுதல்கள் இருந்தால் இது ஏன் மாறுதல் அப்படின்னு வந்து நம்ம ஒரு சிறு நூல் மூலியமாக எந்த பிரச்சனையை பார்த்துட முடியும். அதே மாதிரி ஸ்கேன் மூலியமாக கல்லீரலில் அதனுடைய அமைப்பு கொழுப்பு சேர்ந்துருக்கா, கட்டிகள் ஏதாவது இருக்குதா, அல்லது நீர்க்கட்டி மாதிரி கிருமிகள் ஏதாவது தாக்கியிருக்கா, அல்லது கணையத்தில் வந்து கல் உற்பத்தி ஆகிருக்கா, அல்லது வந்து கணையம் சுருங்கியிருக்கா அப்படின்றது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக தெரியும். அதன் பிறகு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சிடி ஸ்கேன் போல் பெரிய டெஸ்ட்டுகள் பண்ணலாம். ஆரம்பத்திலே பெரிய டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட், ஆர்டினரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாவே இதில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு நோய்களுடைய அறிகுறிகள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு நம்ம பரிசோதனை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போது அறுவை சிகிச்சை இது ஒன்று தான் தீர்வா இல்லை எந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சைன்றதை வந்து பரிந்துரை பண்ணுவீங்க? கல்லீரல் பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை ஆரம்பத்தில் தேவையே கிடையாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு கல்லீரல் வீக்கம் அல்லது கொழுப்பு வந்து கல்லீரலில் சேர்ந்துருக்குது அப்படின்னா நல்ல உடற்பயிற்சி மற்றும் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, கொழுப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டாவே மாத்திரை இல்லாமையே வந்து 6 மாதத்தில் அந்த வீங்கின கல்லீரல் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடும். அதற்கு வந்து உடற்பயிற்சியும் நல்ல ஆரோக்கியமான உணவும் தான் தேவை. இதே மாதிரி இப்போ கணையத்தில் கல் ஏற்பட்டாலோ அல்லது வந்து கணையம் சுருக்கம் அல்லது கல்லீரல் சுருக்கம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கறது வந்து மருத்துவ சிகிச்சை தான். மருந்தில் சரியாகலை அப்படின்னா அல்லது கட்டிகள் போன்ற அந்த நம்ம கேன்சர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புற்றுநோய் கட்டிகள் தோன்றுனா தான் வந்து எங்களுடைய வேலை ஆரம்பமாகுது. அதை கட் பண்ணி எடுக்கணும். அல்லது வந்து பாதிக்கப்பட்ட ஈரலில் கட்டிகள் உருவாச்சுன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. அதெல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் நோயாளிக்கு எது சரியா அப்படின்னு பார்த்து செய்யணும். புற்றுநோய்க்கு இந்த சிகிச்சை அப்படின்னு கிடையாதுங்க. அது புற்றுநோயோடைய இருக்கக்கூடிய நிலை ப்ளஸ் அந்த நோயாளியுடைய தன்மை, ஈரலுடைய தன்மை, இதை பொறுத்து தான் அந்த ஒரு நோயாளிக்கு அந்த புற்றுநோய்க்கு என்ன சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி மூலமாகவே சில விஷயங்களை சரி பண்ணலாம். கண்டிப்பாக சரி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான குடி அந்த கெட்ட பழக்கங்கள்னால ஒருவருக்கு கணையமோ ஈரலோ ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான சிகிச்சைன்னா என்ன சார்? நடுவில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த உறுப்பு மாற்று டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று தான் வேறு வழி, இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் அறுவை சிகிச்சை சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இதில் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த நிலையில் சார் இது சரி பண்ண முடியும்? ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஈரல் பாதிக்கப்பட்டு அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து மீண்டும் வர முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததன் பிறகு தான் ஈரல் அறுவை சிகிச்சை பற்றியே பேசுவோம். 2-3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் தான் கடைசி ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி ஈரல் வீங்கும், பின்பு சுருங்கும். அதிலும் சுருங்கக்கூடிய நிலையில் வந்து ஆரம்ப சுருக்கம் வந்து ஓரளவுக்கு நம்ம மருந்துலேயே சரி பண்ணிடலாம். அதன் பிறகும் ரொம்ப சுருங்கி இரத்த வாந்தி மாதிரி எடுத்து வயிறு வீங்கி இருக்கக்கூடிய என் ஸ்டேஜ் லிவர்னு சொல்லுவோம். இதன் பிறகு இந்த ஈரல் எதற்கும் பயன்படாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை இப்போது பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து ஈரல் கெட்டு போயும் வரலாம். கெட்டுப்போன ஈரலில் புற்றுநோய் கட்டிகள் தோன்றினாலும் அதற்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். அது வந்து ஈரலுக்கு. கணையத்துக்கு வந்து அதில் கணையத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள், புற்றுநோய் கட்டிகள்லாம் வந்து கணையத்துடைய வால் பகுதியில் தோன்றுச்சுன்னா அதை கிளி எறிகிற மாதிரி வால் பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். தலைப்பகுதியில் தோன்றுச்சுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கடினமான அறுவை சிகிச்சை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜீரணம் வந்து இரைப்பையிலிருந்து சாப்பாடு வந்து சிறுகுடலுக்கு போகும்போது எல்லா நீரும் வந்து சேரும் அப்படின்ட்டு அந்த தலைப்பகுதியில் தான் அந்த சேரக்கூடிய இடம் இருக்குது. ஸோ அதனால் கணையத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்க முடியாது. அதை சுற்றி உள்ள பித்தநாளம், சிறுகுடல், வயிறு எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கணையத்துடைய தலைப்பகுதியில் ஏதாவது தொந்தரவு வந்து அதை அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சவாலான அறுவை சிகிச்சை தான். ஸோ இப்போ இந்த அளவு பாதிப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க கேன்சர், புற்றுநோயாக இருந்தான்னு சொல்லிட்டு. புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அதோட தீவிரம் எல்லாருக்குமே தெரியும். அது எந்த அளவுக்கு அதை சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான உறுப்புகளில் புற்றுநோய் பாதிப்பு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம அவங்கள முழுமையாக சீர் பண்ண முடியும்? கணைய புற்றுநோய் வந்து ஒரு கொடிய வியாதி. புற்றுநோய்னா பொதுவாக வந்து பொதுவாக நம்மெல்லாம் பார்க்குறது வந்து அது ஒரு நோய் அப்படின்னு பார்க்குறோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளோட உறவினர்களுக்கோ புற்றுநோய் அப்படின்னு ஒருத்தவங்க தெரிஞ்சதுன்னா இனி அவங்க அவ்வளவுதான், அவருடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப நெருங்கிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. புற்றுநோய் வந்தவங்க அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்குன்னா எந்த இடத்துல வந்தது, எந்த நிலையில் நம்ம கண்டறிஞ்சோம், அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் அவங்க வந்து எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்றது தெரியும். அப்படி பார்க்கும்போது கணைய புற்றுநோய் வந்து துரதிர்ஷ்டவசமாக ரொம்ப சீக்கிரம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிடும். ஸோ அதனால தான் கணைய புற்றுநோய் வந்ததுன்னா உடனே கண்டுபிடிச்சு அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அதை சரி பண்ணால் தான் அவங்க நீண்ட நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி சில பேருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே அது பரவி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு
மற்ற இடத்துல பரவி மீண்டும் நமக்கு வந்து சிகிச்சை வந்து ரொம்ப சவாலான ஒரு சூழ்நிலையில் தான் வரும். அதனால தான் கணைய புற்றுநோய் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஈரல் புற்றுநோய் மாறா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வளராது. பட் என்னென்னா அது வந்து வரக்கூடிய இடமே வந்து கெட்டுப்போன ஈரலில் தான் வரும். ஸோ நம்ம இதை புற்றுநோய்க்கு இது அறுவை சிகிச்சை வந்து மெயின். பட் ஈரல் புற்றுநோய்க்கு வந்து அறுவை சிகிச்சை ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஈரல் மாற்று சிகிச்சையாக இருக்கலாம். அது கட் பண்ணி எடுக்கும். நல்ல ஈரலில் வரக்கூடிய புற்றுநோய் நம்ம பாதி ஈரலுக்கு மேலே கட் பண்ணியே எடுக்கலாம். அதன் சில பேர்த்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட புற்றுநோயில் வரக்கூடிய கட்டிகள் வந்து நம்ம ஈரல் மாற்று அறுவை சிகிச்சையாகவும் பண்ணலாம். சில பேர்த்துக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போகும். அப்போ வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன நீடில் மூலியமாக அந்த ஒரு கதிர் இயக்கம் சொல்லுவோம். ரேடியேஷன் கிடையாது, இது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். கிட்டத்தட்ட நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுற மாதிரி அந்த கட்டியை அப்படியே பொசுக்கிடுவோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு சில வைத்திய முறைகள் வந்து அந்த இரத்த குழாய், இந்த கட்டிக்கு போகிற புற்றுநோய் கட்டிக்கு போகிற இரத்த குழாய் பிளாக் பண்ணால் அது நம்ம சாப்பாடு எதுவுமே சாப்பிடாட்டியே நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த புற்றுநோய்க்கு போகக்கூடிய இரத்த குழாயை பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி கம்மியாகி சுருங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஈரல் புற்றுநோய்க்கு பல வைத்திய முறைகள் உண்டு. இதில் வந்து எந்த வைத்திய முறை எந்த பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டாக சேரும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ ஒரு வைத்திய முறைகள் ஈரல் புற்றுநோய்க்கு இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு பாதிப்படைந்த ஒரு ஈரலோ ஒரு கணையமோ இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஆரம்பத்தில் இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால இப்போ இந்த பாதிப்புகள் இருந்தால் அந்த சரியான அந்த சுரபிகள் இல்லாமல் நம்மளுடைய ஜீரண மண்டலமே கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா டாக்டர்? கண்டிப்பாங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம இந்த என்ன பாதிப்பு வரும் அல்லதுக்கு நோயாளிக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஈரல் நோய்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் காமாலை தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். மஞ்சள் காமாலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுமக்கள்கிட்ட பல்வேறு வகையான ஒரு பிலீஃப், மஞ்சள் காமாலைனா இதுதான் ட்ரீட் பண்ணணும், இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு விரிவாகவே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் மஞ்சள் காமாலை பொதுவாக 2 வகைப்படும். ஈரல் கெட்டு போய் ஈரல் பழுதடைந்து வரக்கூடிய மஞ்சள் காமாலை ஒரு வகை. ஈரல் நல்லா இருந்து அது சுரக்கக்கூடிய பித்தம் குடலுக்கு நான் சொன்னேன், குடலில் போய் சேர்ற இடத்துல ஏதாவது அடைப்பு இருந்தாலும் மஞ்சள் காமாலை வரும். முதல்ல வரக்கூடிய மஞ்சள் காமாலை, ஈரல் கெட்டு போய் வரக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு வைத்தியம் நிறைய வைத்திய முறைகள் இருந்தாலும் நம்ம நாட்டு வைத்தியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கீழா நெல்லி கொடுத்து சரி பண்ணக்கூடிய ஒரு வழிமுறைகள் வந்து இன்னுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ, இந்த பிஎன்சிக்கு வந்து கீழா நெல்லி சரியாகாது. பட் ஏ ஆர் இ வைரஸ் இருந்ததுன்னா கீழா நெல்லி கொடுத்ததுன்னா சரியாகும். அது வந்து பொதுமக்கள் எப்படி ஏமாந்துடுறாங்க அப்படின்னா எல்லா மஞ்சள் காமாலைக்கும் வந்து நாட்டு வைத்தியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த நாட்டு வைத்தியத்தை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நான் சொன்ன 2வது வகை மஞ்சள் காமாலை, அதாவது ஈரல் நல்லா இருந்து பித்தம் உற்பத்தியாகி அது வரக்கூடிய சேர இடத்துல ஒரு கட்டி இருந்ததுன்னா, அது கேன்சர் கட்டியாக இருந்ததுன்னா கூட அந்த மஞ்சள் காமாலைக்கு நாட்டு வைத்தியம் பண்ணி டிலே பண்ணி 2 மாதம் 3 மாதம் மாத்திரை சாப்பிட்டு சரியாகும் இன்னும் மஞ்சள் காமாலை அதிகமாகி வரும்போது அந்த கட்டி வளர்ந்துருது. ஸோ அதனால் மஞ்சள் காமாலைன்னு என்னுடைய செய்தி இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மஞ்சள் காமாலைன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஒரு சாதாரண இரத்த டெஸ்ட் மூலிமா இது ஈரல் கெட்டு போய் வரக்கூடிய மஞ்சள் காமாலையா அல்லது பித்தம் அடைத்து வரக்கூடிய மஞ்சள் காமாலையான்னு சொல்லி ஒரு இரத்த டெஸ்ட் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லைங்க, வெரி ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான். ஒரு 2-3 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு இரத்த டெஸ்ட், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் தெரிஞ்சதன் பிறகு நம்மளுக்கு வைத்திய முறைகள் சிம்பிளாக இருக்கும். கல்லுக்கு அடைச்சிருந்தா கூட கல் எடுக்கலாம், எண்டோஸ்கோப் மூலிமா ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டியதில்லை. அந்த பித்தம் வரப்பாதில் கல் நிறைய பித்தப்பை கற்களோ அல்லது பித்தநாள கற்களோ இருந்ததுன்னா அதை வந்து எண்டோஸ்கோப் மூலியமாக எடுக்கலாம். பித்தப்பை கற்கள்னால் அது லேப்ரோஸ்கோப் மூலிமா சரி பண்ணலாம். அல்லது அந்த கட்டி வந்து அடைச்சிருந்ததுன்னா அதை வந்து அறுவை சிகிச்சை மூலிமா சரி பண்ணலாம். ஸோ ஒரு மஞ்சள் காமாலை ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம போயிடக்கூடாது. போனால் இந்த மாதிரி விளைவுகள் நம்ம வந்து 2 மாதத்துக்கு பிறகு தெரிய வந்ததுன்னா அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் முடியாமல் போனாலும் போகலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான செய்தி பொதுமக்களுக்கு தெரியணும். மஞ்சள் காமாலை 2 வகையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாதிப்புகள் இருந்தால் மற்ற உறுப்புகளையும் இது கண்டிப்பாக பாதிக்குங்கிறது ஒரு விஷயம். பொதுவாக இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நம்ம வந்து ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பாதிப்படையுதுன்னா அதற்கான சிகிச்சைன்னு வரும்போது ஆரம்ப கட்டத்தில் தெரியறதில்லைங்கிறதே நமக்கு ரொம்ப
கடினமான விஷயம். அது அந்த நிலைக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சால் அதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்? இதற்கு பொதுவாக 3 வகையான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளணும். முதல்ல வந்து வருமுன் காப்போம். அதுவும் கல்லீரல் கணையத்தை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போன்ற ஒரு கான்செப்ட் தான் முக்கியமான கான்செப்ட். அதன் அடுத்த இது வந்துருச்சுன்னா எப்படி ஆரம்பத்திலேயே அந்த என்ன நோய்கள் இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த வைத்தியம் பண்ணணும். இது 2வது. 3வது யாரும் விரும்பாத ஒரு நிலை, அந்த கடைசி கட்டத்தில் வந்து நம்ம கண்டறிஞ்சு பண்ணும்போது தான் வந்து நிறைய தொந்தரவுகள் வரும். அவர்களுடைய இப்போ எஸ்பெஷலி இந்த புற்றுநோயெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக கண்டறியும் போது எங்களுக்கே வந்து அவங்களுடைய சிகிச்சை முறைகள் ரொம்ப சவாலாக தான் இருக்கும். ஸோ என்னோட இது வந்து முதல் குறிக்கோள் வந்து வருமுன் காப்போம். எப்படி கல்லீரலையோ கணையத்தையோ ஜீரண மண்டலத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் முதல் வேலை. 2வது வேலை அவர்களுக்கு ஏதாவது அப்படி அதையும் தாண்டி ஒரு நோய், அல்சர் ஆகட்டும், அது புற்றுநோயாக இருக்கட்டும், எப்படி வந்ததுன்னா அதை எப்படி சீக்கிரம் கண்டுபிடிச்சு என்ன மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் பயன்படுத்தி அதை கண்டுபிடிச்சி எப்படி ட்ரீட் பண்ணலான்றது தான் வந்து 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். ரொம்ப முற்றி போன ஸ்டேஜில் வரும்போது எங்களாலேயுமே வந்து எங்கள் கையில் கட்டி போட்ட மாதிரி. ஏன்னா எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தால் இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி 3 வகையாக பிரிக்கலாம். என்னோடய குறிக்கோள் வந்து முதல் அல்லது 2வதுல தான் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அப்படி பார்க்கும்போது முதல் இது நம்ம வருமுன் காப்போம், எப்படி நோயை தடுக்கிறதுங்கிறது வந்து மருத்துவமனையிலேயோ அல்லது பொதுமக்களிடையோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மது பழக்கமாகட்டும், புகைப்பிடித்தல் அல்லது சாப்பிட்றது வந்து என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து நம்ம பொதுமக்களை எடுத்து சொல்லணும். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். டென்ஷன் ஜாப், யாரும் சாப்பிட்றதில்ல. இப்போ புது டேர்ம்ஸ், லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பிரஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். அதெல்லாம் தப்பு. 3 வேளை சரியான ஆகாரம், பேலன்ஸ்டு டயட், காய்கறிகள், கீரைகள் மற்றும் நம்மளுடைய பழைய தானியங்கள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா எந்தவித தொந்தரவும் இருக்காது. எந்தவித தீய பழக்கமும் இல்லைன்னா ஜீரண மண்டலத்தை நல்லா வச்சுருக்கலாம். நம்ம உணவு குழாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் வரக்கூடிய நோய்கள் கிட்டத்தட்ட 75% இந்த நல்ல ஆரோக்கியத்தினால வந்து நம்ம தடுக்கலாம். 2வது நான் சொன்ன 2வது நிலைப்பாடு, ஒரு சின்ன தொந்தரவாக இருந்தாலும் இது சாதாரண நம்ம கேஸ் தான், நம்ம சரியாக சாப்பிடல, இது வந்து அல்சர். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்கும்போதே டாக்டர் எனக்கு அல்சர் தொந்தரவு அப்படின்னா, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது? வயிறு எரிச்சல் ஒரு தொந்தரவாக இருக்கலாம். அல்சருங்கிறது அது மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு நோய். நிறைய பேர் எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டாக அந்த டெஸ்ட்டெல்லாம் பயன்படுத்தி இதுதான் உங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்கான சிறந்த வைத்தியம் பார்க்கறது 2வது. அதில் வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன்னு சொல்லலாம், அதுவும் கல்லீரலோ கணையத்துலேயோ ஆப்ரேஷனோ பயந்துருக்காங்க. ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் கூட முதல்ல கேட்டீங்க அது தையல்லாம் போட முடியுமா அப்படின்றது கேட்டீங்க. இப்போது சமீபத்தில் இந்த நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சி மாதிரியே மருத்துவத்துறையிலையுமே வந்து ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ முதல்ல வந்து பெருசாக ஆப்ரேஷன் பண்ண காலம் போய் சின்ன சின்ன துளைகள் மூலியமாக கீஹோல் சர்ஜரி ஆர் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளும் இன்க்ளூடிங் அந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை முதற்கொண்டு வயிற்றில் பண்ணக்கூடிய எல்லா சிகிச்சையிலுமே வந்து நம்ம இப்போது அந்த லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலியமாக பண்ணுறதுனால அந்த பயமே வேண்டியதில்லை. வலி இருக்கும், ரொம்ப நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஐசியூவில் ஒரு 4-5 நாள் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு பயமே வேண்டாம். மேக்ஸிமம் 3 நாள் 4 நாளில் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் முக்கால்வாசி வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அப்படி வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி எளிதில் கிடைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் மட்டுமல்ல, அவர்கள் அந்த சிகிச்சை மேற்கொண்டால் எந்த தொந்தரவும் இல்லாமல் வீடு திரும்பலான்ற ஒரு நிலையில் இப்போ இருக்கிறோம். ஸோ அதுதான் என்னுடைய அடுத்த இது வந்து லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை முறைகள் எப்படி பிரபலப்படுத்துறது, எல்லா அறுவை சிகிச்சையிலும் எப்படி லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து என்னுடைய அடுத்த குறிக்கோள். நிச்சயமா டாக்டர், இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு கேள்வியில் சொல்லிட்டீங்க. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஒரு கருத்தை மையமாக வச்சு தான் இன்றைக்கி இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கனாலே ரொம்ப ஓவர் வெயிட், ஒபீஸ் சில்ட்ரனை நம்ம ரொம்ப பார்க்குறோம்.
ஒபிசிட்டினாலே உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ இப்போ இதுவே ஒரு காலகட்டத்தில் ஒரு நோயாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்க. நம்ம உடம்பு குண்டானா ஈரல் கணையம் இதெல்லாமும் அதுக்கான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யாருக்குமே இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் செய்யணுங்கிறது சொல்கிறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு பெற்றோரும் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் நம்ம இருக்கோம். அப்படின்னும் போது இந்த மாதிரியான உடல் பருமன் அது சரி பண்ணணும் அப்படின்னாலும் அது இந்த துறைக்குள்ளே தான் வருது. ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தாலும் ஒன்று ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணணும், இல்லை அதை வராமல் தடுக்கணும். ஸோ இப்போ ஒரு அட்வைஸாக சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ண சொல்லுவீங்க சார்? ஒபிசிட்டி வந்து என்னோட துறைக்கு மட்டும் இல்லை, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகளை சேர்ந்த நோய்களுக்கும் ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த உடல் பருமனால் என்னென்ன நோய்கள் வருன்ற ஒரு பட்டியல் போட்டோம்னா கிட்டத்தட்ட 25-30 நோய்கள் வரும். இருதய நோய்கள்லேருந்து ஜாயிண்ட் பெயின், அதிலிருந்து ஈவன் அந்த பெண்களுக்கு அந்த ஓவரியன் பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லக்கூடிய ஓவரி ப்ராப்ளத்திலிருந்து ஒரு 30-40 நோய்கள் வந்து அந்த உடல் பருமனால் வரலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து பொதுமக்களிடையே மட்டும் எடுத்து சொன்னால் பார்த்தாது, பள்ளி அளவில் ஸ்கூல் காலேஜ் அளவில் போகணும். ஏன்னா இப்போ ஒரு கேம்ப் போடுறோம், ஒரு முகாம் இலவச மருத்துவ முகாம்னு போட்டாலும் கொஞ்சம் பேர் தான் வராங்க. அதில் வந்து நம்ம 4 கோடி இப்போ 5 கோடி மக்கள் வந்து அவ்வளோ தமிழ்நாட்டில் போய் நம்ம சென்றடையணும் அப்படின்னா இது வந்து ஒரு சிறு இயக்கமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது. அதனால தான் எங்களுடைய மருத்துவமனை எப்படின்னா ஒரு இதுக்குன்னே சேவ் லிவர் ஃபார் சேஃப் லைஃப் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் ஒபிசிட்டி அவேர்னஸ் கேம்ப்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனி ஃபவுண்டேஷனை ஏற்படுத்தி ஸ்கூல் காலேஜ் மற்றும் பொதுமக்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்கூல், 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்லூரி அப்படின்னு போய் அவங்கள்ட்ட இந்த உடல் பருமன் பற்றியோ கல்லீரல் மற்றும் கணையத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதை எப்படி தடுக்கலான்றதை பற்றி வந்து விழிப்புணர்வு பண்ணுறது தான் வந்து எங்களோட முக்கியமான வேலையாக இப்போ இருக்குது. நீங்கள் அருமையாக சொன்னீங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு மட்டும் இதை எடுத்து சொன்னால் பார்த்தாது. இப்போ வந்து சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்கள்ட்டே வந்து நிறைய வந்து அந்த உடல் பருமன் பார்க்குறோம். முதல்ல நம்மளாம் வீதியில் போய் விளாண்டோம், ரொம்ப நேரம் நமக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்கி விளாண்டோம், ஆடினோம், பாடினோம். இப்போ எல்லாமே வந்து ரொம்ப அந்த அவங்களுக்குன்னு விளையாடக்கூடிய நேரம் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ரொம்ப கம்மியானதுனால கம்ப்யூட்டர் முன்னாடி வீடியோ கேம்ஸ் தான் விளாட்றாங்களே ஒழிய வெளியில் போய் வீதியிலவும் கிரவுண்ட்லேயும் போய் விளையாடுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி எப்படி வந்து உடற்பயிற்சியோ நல்ல ஆரோக்கியமான உணவோ ஆரோக்கியமான பழக்கங்களோ நம்மளை எப்படி நீண்ட நாளாக வச்சுருக்குறோன்ற அந்த ஒரு செய்தியை வந்து குழந்தைகள்கிட்ட சொன்னால் தான் அவங்க பெரியவங்களாகி ஒரு 20-30 வருஷம் கழித்து நம்ம சமூகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வளரும். அதனால் எங்களுடைய இப்போ முக்கியமான நோக்கம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று இந்த விழிப்புணர்வு பொதுமக்கள் அவங்களுக்கு மாணவர்களிடையே ஏற்படுத்துறது தான் மெயின் குறிக்கோளாக வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ இதை தாண்டி அறுவை சிகிச்சைன்னு வரும்போது கூட ஒரு நிலைக்கு மேலே போனவங்கள அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறை மூலமாக தான் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு அறுவை சிகிச்சையும் இருக்குது இல்லைங்களா சார்? அறுவை சிகிச்சை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்றது நான் சொல்கிற மாதிரி முதல்ல மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல். இப்போ ஒரு அல்சர்ன்றதுனா வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி வர மாட்டோம், சர்ஜரி கிடையாது. மெடிசன் கொடுத்து ஒரு டயட் கவுன்சிலிங் கொடுத்து எப்படியெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணும், என்ன மாதிரியாக சாப்பிடணும், என்ன மாதிரி உடற்பயிற்சி பயிற்சி பண்ணணும், அதன் பிறகு தான் மருந்து. ஸோ ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், 4வது தான் மருந்து. மருந்து மட்டும் கொடுத்து அனுப்ப மாட்டோம். ஏன்னா மருந்து கொடுத்து அனுப்பிச்சா மருந்து சாப்பிட்ற வரைக்கும் நல்லாயிருக்கும், தொந்தரவு வராது, அல்சரோ அந்த பெயினோ வராது. எப்போ மருந்து நிப்பாட்டுறாங்களோ அப்போ வந்து மறுபடியும் அந்த தொந்தரவு வரும். ஸோ நிரந்தரமாக தீர்வு வந்து வயிற்றின் உபாதைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த நான் சொன்னக்கூடிய 4ஐயும் சேர்ந்து பண்ணினா தான் ஒரு பூர்ணமான ஒரு குணம் கிடைக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சைன்றது வந்து கடைசியாக வரும். கடைசியாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வயிற்றில் வந்து கணையம் பாதித்து நீர் கோத்துருக்குன்னா அந்த நீரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கும் மற்றும் புற்றுநோயெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் தான் அறுவை சிகிச்சையை பயன்படுத்துகிறோம். ஸோ முதல்ல கவுன்சிலிங், எப்படி நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ட்டு, 2வது மருந்து, 3வது அறுவை சிகிச்சை. இப்போது அறுவை சிகிச்சையும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சுலபமானதுனால எங்களால் ஈஸியாக பண்ண முடியுது. முதல்ல பித்தப்பை கற்கள் பெருசாக ஒரு மேலே வயிற்றில் மேலே வந்து ஒரு நீளமான ஒரு தழும்பு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு, பித்தப்பை கற்கள் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல் மூலியமாகவே அதை எடுத்துடுறோம். அதனால் வந்து பப்ளிக்கில் வந்து அக்செப்டபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆப்ரேஷன் அப்போ சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்றைக்கி அட்மிட் பண்ணால் நாளைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் அதிலே பாதி போயிடுது.
ஸோ அதனால் வந்து எங்களுக்கு என்னுடைய துறை குறிப்பாக சொல்லணும் அறுவை சிகிச்சை துறையில் பொறுத்த வரைக்கும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுனால எங்களால் நிறைய ஆப்ரேஷன் இப்போ பண்ண முடியுது. ஒரு ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணராக இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கலாம். சாப்பாடு ஜீரணம் தானே, ஒரு டைஜஷனை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டா அதில் வர பாதிப்புகளுக்கும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு இந்த செயல்பாடு எப்படி இது இயங்குது, எந்த மாதிரியான உறுப்புகள்லாம் இதில் ஈடுபடுது, இதில் நம்ம சரியான பழக்க வழக்கங்களையும் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யலைன்னா எந்தெந்த உறுப்புகள் எவ்வளோ தூரம் பாதிப்படையுது. அறுவை சிகிச்சை நிபுணர்னு நீங்கள் இருந்தாலும் ஆனால் அந்த கட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடியே தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பேசுகிறச்ச எல்லாத்துலேயுமே வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி இந்த ரெண்டை வந்து நிறைய பேர் இன்றைக்கி செய்யறதில்ல. ரொம்ப பிஸியாக இருக்கும், வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை தவிர்க்கிறதுனாலே அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். சோஷியலைசிங் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நிறைய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளோ பாதிப்படையுது. ஸோ அதெல்லாம் சிகிச்சை முறைகள் இன்றைக்கி நவீனத்துவத்தில் எவ்வளவோ தூரம் இருந்தாலும் உச்சபட்சமான ஒரு நிலையில் கூட நம்ம சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த நிலைக்கெல்லாம் போகாமல் அதை வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான கருத்து. அதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே செய்யணும். நல்ல பழக்க வழக்கங்களை சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ஆரம்பிக்கணும்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.